حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த பல்லாவரம் மஸ்ஜித் நூர் பள்ளியிலே இன்றைய தினம் அமர்ந்து நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தார்களை குறித்து சில தகவல்களை பேசுவதற்கு நாம் குழுமியிருக்கிறோம். இந்த உரையினுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தாரின் மீதும் நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பாசம், பரிவு அது இன்னும் அதிகப்பட வேண்டும் என்ற அடிப்படை தான். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்கு முன்பாக, இந்த தகவலுக்குள்ளால் நான் நுழைவதற்கு முன்பாக சில விஷயங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஹிஜ்ரி 1446 பிறந்திருக்கிறது. 2024ன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லும் பொழுது நம் முஸ்லீம்களுக்கே பல பேருக்கு தெரியறது இல்லை. இது ஒரு குறைபாடு. இது 2024 நாம் தெரிந்து வைப்பது சரியானது. 2024 இது ஜூலை மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் மாதம். இது ஹிஜ்ரி 1446 என்பது இந்த மண்ணிலே வாழக்கூடிய எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும்? இங்கேயே நாம் ஒரு பின்னடைவில் இருக்கிறோம். நான் சில மஸ்ஜிதுகளிலே ஹிஜ்ரத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசும்போது, ஹிஜ்ரத்தை பற்றி பேசும்போது ஒரு தகவலை நான் சொன்னேன். நம்ம எல்லா இடங்கள்லையும் கேலண்டர்ஸ் இருக்கும். எல்லா பள்ளிகளையும் கேலண்டர் வச்சுருப்பாங்க, வீடுகளில் கேலண்டர் இருக்கும். ஆனால் குறிப்பாக இந்த பள்ளிகளிலே ஹிஜ்ரி காலண்டர் நம்ம வைக்கணும். ஹிஜ்ரி காலண்டரை எப்படி வைக்கணும்னு சொன்னால் அது எங்கே இருக்குது, எங்கேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒன்று தயார் பண்ணிட வேண்டியதான். ஒரு அட்டையை எடுங்க, அதில் ஒரு கவர் பண்ணுங்க, அதில் பின்னால் ஒரு பேப்பரில் நம்பர் பறை 1, 2, 3, 30 வரைக்கும் போட்டு வைங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் 446 அப்படிங்கிறத ஒட்டிடுங்க. ஹிஜ்ரி 1446ங்கிறது தெரியும். இது என்ன மாதம்? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர் என்பது 12 மாதங்களையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதை மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு மாதம் முடியும் போது அதை வெளியில் கொண்டு வந்துடணும். இது பல பள்ளிகளில் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம். இதனுடைய வரலாறு, வரலாற்றினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் புரிந்திருக்கணும். நம்மை பற்றி நாமே தெரியவில்லை என்றால் நாம் என்ன, நம்மை பற்றி வேறு யார் தெரிய போற? நம்ம பற்றி நமக்கே தெரியல. நம்முடைய வரலாறு, ஒரு வரலாறை தெரியாத ஒரு சமுதாயம் இன்னொரு வரலாறை உருவாக்க முடியாது. நாம் வந்த வரலாறு, இந்த மாதம் வந்த வரலாறு, இந்த வருடம் வந்த வரலாறு, ஹிஜ்ரத்தினால் ஏற்பட்ட புரட்சி, மறுமலர்ச்சி,
மகத்தான வெற்றி, இவைகளை பற்றி எல்லாம் நாம் தெரியணுமா இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையிலே நாம் எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஹிஜ்ரி காலண்டரை தயாரிக்கணும். சும்மா வெறும் அட்டையில் தயாரிச்சிடலாம். நீங்கள் போட்டு ஹிஜ்ரி 1446ன்னு ஒட்டிடுங்க. ஒரு கவர், ஒரு பாக்ஸ் அதில் என்ன செய்யுங்க, அதை கூட பேப்பர்லேயே நீங்கள் செய்யலாம். அட்டையிலே ஒட்டி வைத்து 1 2 இன்றைக்கி என்ன செய்ய பிறைய எத்தனையா அப்படின்னு பிறைய வைங்க. 6 7 அது தேதி மாறும் அந்த தேதி கிழிக்கிற மாதிரி இதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அட்டையிலேயே நம்ம வச்சுட்டா போதுமானது. அதே மாதிரி ஒரு மாதம் 12 மாதங்களையும் வைத்திடணும். இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் சொல்லுவாங்க. முஹர்ரம் சஃபரை சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாமிய ஆண்டை சொல்லுங்க, தெரியாது. இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். சங்கை பொருந்திய மாதம் என்கிறான். 4 மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்கள், சண்டை போட முடியாத மாதங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இன்னொன்று ரஜப். இந்த 4 மாதங்கள் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கை பொருந்திய மாதங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்படி சங்கை பொருந்திய மாதத்தில், சங்கையான இடத்தில், சங்கையான நாளில் நாம் இந்த மஸ்ஜிதிலே குடுமி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரியான தகவல்களை சொல்லி கொடுத்து இந்த மார்க்கத்தின் மீது பிடிப்பையும், இந்த மார்க்கத்தினுடைய காவலர், இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கிய பெருமகனார் நம் இதயவேந்தர் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களினுடைய குடும்பத்தார்களாகிய அஹ்லுல் பைத்துகளின் மீது இந்த பிரியத்தை கொண்டு வரணும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது இதோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு தான். ஆரம்ப காலத்திலே வருடங்கள் என்று ஒன்று இருக்கல, ஒரு குறிப்பிட்ட வருடம் இருக்கல. இந்த அரபுகள் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா வருடங்களை? ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை வைத்து அந்த மாதம். இப்போ உதாரணமாக காபத்துல்லாவை இடிப்பதற்காக யானை படை வந்தது. இந்த வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்ற அந்த வசனத்தின் தஃப்சீரை நீங்கள் பார்த்தால் நிறைய அற்புதமான விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த யானைப்படை வந்த ஆண்டை யானைப்படை முதலாம் ஆண்டு, யானை ஆண்டு என்று அதுக்கு பேர் வச்சாங்க அரபுகள். யானை ஆண்டு முதலாம் ஆண்டு, யானை ஆண்டு 2ஆம் ஆண்டு, யானை ஆண்டு 3ஆம் ஆண்டு. இதற்கு பின்னால் ஏதாவது இதைவிட ஒரு பெரிய நிகழ்வோ அல்லது அதை மாதிரி ஒரு நிகழ்வோ நடந்தால் இனி யானை ஆண்டை விட்டுருவாங்க, அந்த ஆண்டு என்று ஆரம்பிப்பாங்க. இப்படியே இருந்து கொண்டு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து வரும்பொழுதும் இப்படி தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் வரையும் இப்படித்தான் இருந்தது. ஹிஜ்ரி ஆண்டு பிறக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களினுடைய ஆட்சி காலத்திலேயும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு பிறக்கவில்லை. யாருடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டு வருது அப்படின்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு வருது. ஒரு கவர்னர் ஒரு கடிதம் எழுதுகிறார், அல்லது கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. துல்ஹஜ் மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல், துல்ஹஜ் மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுண்டு. அப்போ அந்த கவர்னர் திருப்பி எழுதுகிறார், எந்த துல்ஹஜ் மாதம், போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷத்தில் உள்ளதா அப்படின்னு எழுதும்போது எந்த வருஷம்னு எழுத முடியல. காரணம், அரபுகளுக்கென்று, முஸ்லீம்களுக்கென்று, மூமீன்களுக்கென்று வருஷம் இல்லை. அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கா? இல்லை. இப்போ தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யோசித்தாங்க. யோசித்து இதற்கு ஒரு முடிவு கட்டணும், ஒரு அழகான வருடத்தை, இஸ்லாமிய வருடத்தை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சஹாபிகளை எல்லாம் அழைத்து ஒரு அற்புதமான ஆலோசனையை செய்தார்கள். அப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு வருஷத்தை நம்ம கொண்டு வரத்தான் செய்யணும், வருஷத்தை நம்ம கொண்டு வரணும். எந்த அடிப்படையில் அந்த வருஷத்தை கொண்டு வருவது, அதற்கு என்ன பெயர் வைப்பது என்ற ஒரு கேள்வி எழுந்ததும் சில பேர் சொன்னாங்க, சில சஹாபிகள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மீலாது வருடம் என்று நாம் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. சில சஹாபிகள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் தான்
தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினார்கள். அதனால் நுபுவத்து வருடம் என்று கொண்டு வருடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க தொழுகை கடமையாக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற பொழுது, எனவே மேராஜ் வருடம் என்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் வந்தார்களோ அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் சட்ட திட்டங்கள் எல்லாம் குர்ஆனில் அருளப்பட்டது. அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது, புரட்சி ஏற்பட்டது, விழிப்புணர்வு ஏற்பட்டது. உலகெங்கும் இஸ்லாம் போக துவங்கியது. எனவே ஹிஜ்ரி என்று ஆண்டுக்கு பெயர் வைக்க வேண்டும், அதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லா சஹாபிகளும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படித்தான் ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தது. இந்த ஹிஜ்ரி ஆண்டை அறிவித்தவர்கள் யார் என்றால் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஹ்லுல் பைத்தில் உள்ளவங்க. அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் இதை அங்கீகரிக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே புத்தாண்டு நமக்கு பிறந்திருக்கிறது ஹிஜ்ரி 1446. இதை நாம் எல்லாரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுகளுக்கு சொல்லணும். 2024 தான் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? 1446 தெரியலையே. நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. நம்முடைய இஸ்லாம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த இந்த மாதங்களை பற்றியோ அல்லது வருடங்களை பற்றியோ கூட அறிவு இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால் இந்த சமூகத்தினுடைய பின்னடைவு அது. நாம் துல்லியமாக இருக்கிறோம். சில ஊர்களில் இந்த மாதங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு படித்து கொடுக்குறாங்க, வரிசையாக சொல்லணும். மதரசாக்கள்ல முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர் 12 மாதத்தையும் பாடமாக்க சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கணும். இது ஒரு இது ஒரு பெரிய பாரிய விஷயம் என்று நான் சொல்ல வரவில்லை. இதெல்லாம் அடிப்படை விஷயம். நம்முடைய தீனுக்கு இதெல்லாம் துணை நிற்கும். இதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோரினுடைய பெயர்கள் அதுநான் வரைக்கும் 21 தலைமுறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாமும் படிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா, அவங்களுடைய அத்தா, அவங்களுடைய அத்தா, அவங்களுடைய அத்தா என்று 21 தலைமுறைகளை சில ஊர்கள் அதை பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க. நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆரம்பத்தில் துவக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்போ நான் செய்திக்கு வர்றேன். அருமையானவர்களே, இன்றைக்கு அஹ்லுல் பைத்துகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அஹ்லுல் பைத்துகளை பற்றி குர்ஆனே மிக அற்புதமாக பேசும். நாம் ஆரம்பத்தில் ஓதி காட்டணும். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அஹ்லுல் பைத்தே, கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தார்களே, உங்களை விட்டும் ரிஜிசு என்று சொல்லக்கூடிய அசுத்தங்களை அகற்றி உங்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்கிறார். இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? அஹ்லுல் பைத் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்களை நேசிக்க வேண்டும் என்று ஹதீது சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகிறது. அப்போ இந்த அஹ்லுல் பைத்துனா யாருங்கிறத நம்ம பார்ப்போம் பின்னாலே. அஹ்லுல் பைத்துனா யாரு, அஹ்லுல் பைத்து யாரையெல்லாம் அஹ்லுல் பைத்து என்று சொல்லலாம் என்பதற்கான விளக்கங்களை நம்முடைய இமாம்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. எனவே அஹ்லுல் பைத்துகளை யார் என்பதை பற்றி நாம் அறிவதாக இருந்தால் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அஹ்லுல் பைத்துகள் என்பது 2 விதமாக பிரிப்பாங்க. அஹ்லுல் பைத்தை 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் முழுவதும், அவர்களுடைய குடும்பம் யாராக இருந்தாலும் ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அஹ்லுல் பைத்து தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அது ஒரு வகை. இப்போ இது சம்பந்தமான சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது சம்பந்தமான சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. அவர்களை சந்திக்கிறதுக்காக
சில மனிதர்கள், சில தாபியீன்கள், சஹாபிகளை பார்த்தவங்க, சஹாபிகள்கிட்ட படித்தவங்க, ரசூலுல்லாவை பார்க்காதவங்க, அடுத்த காலத்தில் உள்ளவங்க, அவங்க ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியை சந்தித்து அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் அவர்களே, நாங்கள் உங்கள்கிட்ட சில விளக்கங்களை கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் ரசூலுல்லாவோடு இருந்தவங்க, ரசூலுல்லாவை பார்த்தவங்க, அவங்க கையை கொடுத்து முசாஃபஹா செய்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே கலந்து கொண்டவங்க, அவர்களோடு பல ஊர்களுக்கு பிரயாணம் போனவங்க, பல யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள், இப்படி பல சிறப்புகளும் உங்களுக்கு இருக்கு. எனவே அவர்களை குறித்த தகவல்களை கேட்பதற்காக நாங்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம் என்று சில தாபியூன்கள் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. வயசாயிட்டா மறக்குமா இல்லையா? இயல்பு தானே அது. எனக்கு அதிக வயசாயிடுச்சு, ரொம்ப வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனையோ நிகழ்வுகளில் நான் பங்கு பற்றி இருக்கிறேன், எத்தனையோ விஷயங்களில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன், அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன், பயணித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறேன். ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு இப்போது மறந்து போய்விட்டது வயோதிகன் காரணமாக. ஆனாலும் எனக்கு நீங்கள் கேளுங்க, எனக்கு ஞாபகத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா என்னை விட்டுருங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த வயசான பெருமக்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்கள போய் ரொம்ப தொந்தரவுப்படுத்தக்கூடாது. முடியலைன்னா அவங்கள விட்டுறணும், இல்லை யோசிச்சு பாருங்களேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்பாடு, இந்த பண்பாடு வரணும். அவங்களால முடியல, மூளைக்கு அதிகமான வேலைகளை கொடுக்கக்கூடாது, வயசாயிட்டா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட கேளுங்க, ஞாபகம் இருந்தால் நான் சொல்லுகிறேன், ஆனால் அதே சமயம் என்னை சங்கடத்துக்குள் நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்ன பொழுது சரி என்று கேட்டுட்டு, அஹ்லுல் பைத்துக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் இணைவார்களா? அஹ்லுல் பைத்து நம்ம யாருன்னு வழங்கி வச்சிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபாத்திமா நாயகி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இதெல்லாம் அஹ்லுல் பைத் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். இப்போ இவங்க கேட்குறாங்க, அப்போ மற்றவங்கள்லாம் யார்? ரசூலுல்லாவினுடைய மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? ஸைனப் நாயகி இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க அஹ்லுல் பைத்தில் சேருவாங்களா இல்லையா? ருக்கையா நாயகி ரசூலுல்லாவுடைய மகள் தானே, அவங்க அஹ்லுல் பைத்தில் சேருவாங்களா இல்லையா? உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க, அவங்க அஹ்லுல் பைத்தில் சேருவாங்களா இல்லையா என்பது போன்ற கேள்விகள் எழுது. அப்போ இவங்கெல்லாம் அஹ்லுல் பைத்துகள் கிடையாதா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாவினுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய நம் உம்மஹாத்துல் மூமினீன்கள், இவர்களெல்லாம் அஹ்லுல் பைத்தா இல்லையா என்ற கேள்வியை அந்த தாபியீன்கள் எழுப்புறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நிசாஉஹு மின் அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்கள் அத்துணை பேரும் நம்முடைய தாய்மார்களாக இருக்கக்கூடிய அவர்கள், உம்மஹாத்துல் மூமினின், எல்லா மூமின்களுக்கும் அவங்க தாய், அவர்கள் அத்தனை பேரும் அஹ்லுல் பைத்தில் உள்ளவர்கள் தான். யார் சொல்கிறா? ஒரு சஹாபி சொல்கிறாங்க, சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த அஹ்லுல் பைத் யாரை குறிக்கும் என்று சொன்னால் இவங்களை தான் குறிக்கும். இப்போ உதாரணமாக பிற மனைவிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள யாருக்குமே, ஹதீஜா நாயை தவிர வேறு யாருக்கும் குழந்தை இல்லை, யாருக்குமே குழந்தை இல்லை. அப்போ அதோடு அந்த அஹ்லுல் பைத் முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு கீழே வரல. அவங்களுக்கு பிள்ளை இருந்தால் தானே அடுத்தது வரும், அப்படி வரலை. யார் இருந்தா? ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க, மகள் இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன செய்யும்? அந்த மாதிரி அஹ்லுல் பைத்துகள், அப்படித்தான் அந்த தொடர்கள் வரும் என்பதை ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, அதற்கு பிறகு யாருக்கு சதக்கா தர்மம் கொடுப்பது ஹராமோ அவர்கள் தான் அஹ்லுல் பைத். அவர்கள் யாரு அப்படின்னு இந்த தாபியூன்கள் கேட்குறாங்க.
அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஹும் ஆலு அலியின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வ ஆலு அகீலின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வ ஆலு ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வ ஆலு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹும். இந்த 4 பேரை குறிப்பிடுறாங்க. அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய குடும்பம், அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அகீல், சொந்த சகோதரர். அலி ரதியல்லாஹு தஆலாவுடைய ஓன் பிரதர் யாரு? அகீல் இப்னு அப்துல் முத்தலிப், அபு தாலிப், அகீல் இப்னு அபி தாலிப். அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் இந்த அஹ்லுல் பைத்தில் சேருவாங்க. அதே மாதிரி அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இன்னொரு சகோதரர் இருக்கிறாங்க, ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தோழர், தம்பி, சகோதரர், ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதரர் தான். அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் இதில் சேரும். அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா, அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் இந்த அஹ்லுல் பைத்தில் சேரும் என்று யார் சப்ஜெக்டை முடிக்கிறா? ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்தனை பேரும் சதக்காவை வாங்கக்கூடாது, ஜக்காத்தை வாங்கக்கூடாது. அந்த மாதிரி அஹ்லுல் பைத்துகளுக்கு என்ன கொடுக்கலாம்? அன்பளிப்பு கொடுக்கலாம், ஹதியாக்கள் கொடுக்கலாம், ஹிபத்துகள் கொடுக்கலாம். அதே சமயத்தில் தர்மம் கொடுக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அது அவர்கள் மீது ஹராமாக இருக்கிறது, இந்த குடும்பத்தாரின் மீது என்று சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இது ஒரு வகை. அப்போ இதில் பெருமக்கள் நமக்கு சொல்லுவாங்க, அப்துல் முத்தலிபினுடைய மகனார் ஹாஷிம் இருந்தாங்க. வரலாறு அழகாக புரிஞ்சுக்கிடணும். அப்துல் முத்தலிபினுடைய தந்தை ஹாஷிம் இருந்தாங்க. அந்த ஹாஷிமினுடைய வழிவாறு தான் பனு ஹாஷிம் என்று வரும். ஹாஷிமினுடைய குடும்பம் தான் பனு ஹாஷிம். அந்த பனு ஹாஷிமிலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் அஹ்லுல் பைத் என்ற கருத்தின் அடிப்படையிலே இங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களினுடைய வழிவாறுகளும் அவர்களுடைய சகோதரர்களினுடைய வழிவாறுகளும் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்களெல்லாம் ஹாஷிமி. இந்த ஹாஷிமி கூட்டத்தில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் அஹ்லுல் பைத்துகள் என்று ஒரு கருத்து. இப்போ அஹ்லுல் பைத்தை ரெண்டாக பிரிக்கிறேன் நம்ம சொன்னோமா இல்லையா? இதில் ஒன்று இது, இவங்களையெல்லாம் அஹ்லுல் பைத் என்று சொல்லலாம். இந்த அஹ்லுல் பைத்துக்களிலேயே பிரத்யேகமானவர்கள் என்று ஒன்று இருக்கு. ஸ்பெஷல் விஐபின்னு ஒன்று இருப்பாங்க, விவிஐபின்னு ஒன்று இருக்காங்கல்ல, விஐபி இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் விஐபி. இந்த அஹ்லுல் பைத்துக்களிலேயே மிக டாப்பில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார். அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு முறை எங்கள் வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இது வேறு விதமான ஹதீதுகளும் வருது, நான் ஒரு செய்தியை மட்டும் இங்கே குறிப்பிடுறேன். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அவர்களிடத்தில் ஒரு போர்வை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை வச்சுருந்தாங்க. அந்த போர்வையை தங்கள் மேடையில் இப்படி போத்தியிருந்தாங்க. இந்த சமயம் ஹசன் ரதியல்லாஹு தஆலா வந்தாங்க. சின்ன பிள்ளை அவங்க. ஹசன் ரதியல்லாஹு தஆலா வர்றாங்க. அந்த பிள்ளையை அந்த போர்வைக்குள்ளே உள்ளே உட்கார வச்சுக்கிட்டாங்க. போர்வை போட்டு நீங்கள் தம்பி உட்காருங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவங்களையும் போர்வைக்குள்ள ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவங்களையும் அதுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு நேரத்தில் ஃபாத்திமா நாயகி வர்றாங்க, அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. 4 பேரையும் உட்கார வச்சு அவங்க ஒன்று 5, இந்த போர்வைக்குள் 5. இப்போ இந்த போர்வையை போற்றுவதற்கு முன்பாக இந்த வசனம் இறங்கிச்சு. நான் ஓதுனேன் இல்லை, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா என்ற வசனம் இறங்குகிறது. அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்வையை வைத்து இந்த வரக்கூடிய ஒவ்வொரு ஆளாக உள்ள நுழைத்துட்டு இவர்கள் தான் நாங்கள் தான் அஹ்லுல் பைத் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ இதில் யார் இருக்கிறா? 5 பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அன்னையர் திலகம் சையதத்துனா ஃபாத்திமா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க, சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க,
சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. இந்த 5 பேர் இப்போ அந்த போர்வையை போர்த்தி கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் தான் அஹ்லுல் பைத் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி சொல்லணும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க இல்லை, அவங்க வீட்டில் தானே இது நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நமக்கு தாய் அம்மா, அவங்க வீட்டில் தான் இது நடக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த போர்வைக்குள்ளே உள்ள போய் அவங்களும் உள்ள நுழையிறதுக்கு தலையை விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க, நீங்கள் வெளியில் இருங்க, உங்களுக்கு வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களும் அஹ்லுல் பைத்து தான் என்றாலும் இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் அவர்கள் இல்லை. இந்த ஸ்பெஷலில் இருப்பவர்கள் யார் என்றால் இந்த 5 பேர் தான். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எல்லா பிள்ளைகளும், அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரர் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அஹ்லுல் பைத்து தான். அவங்களுக்கெல்லாம் ஜக்காத்தையோ சதக்காவையோ கொடுப்பது ஹராம் தான் என்றாலும் இந்த அஹ்லுல் பைத்துக்களிலேயே மிக உச்சத்திலே இருப்பவர்கள் யார் என்றால் அன்னையர் திலகம் ஃபாத்திமா நாயகி தான். ஃபாத்திமா நாயகின் வழியாக வரக்கூடிய பிள்ளைகள் தான் இவர்கள் தான் இன்னைக்கு அஹ்லுல் பைத்துகள் என்று இன்றைய பார்வையில் பேசப்படுகிறது. இதை நம்ம விளங்கிக்கிடணும். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த பிள்ளை. ஏன்னா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆனதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேற கல்யாணம் முடிச்சாங்க. சில கல்யாணங்கள் முடித்தாங்க, பல கல்யாணங்கள் முடிச்சாங்க. அந்த கல்யாணத்தின் வழியாக குழந்தைகள் எல்லாம் பிறந்தது. அவங்கெல்லாம் அஹ்லுல் பைத்து இல்லை. நல்ல விளங்கிக்கிடணும். அஹ்லுல் பைத்துனா இப்போ தலைப்பு அதுங்கிறதுனால உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அவர்கள் எல்லாம் அந்த அஹ்லுல் பைத்தில் வருவார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் தானே. ஆனால் அந்த சிறந்த முதல்ல ஒன்று சொன்னமா இல்லையா, பொதுவான ஒரு விஷயம், அதுக்குள்ளே வரலாம். ஆனால் இந்த அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கோட்டாவில் அன்னையர் திலகம் சையதத்தினா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ற வழிவாறு மட்டும்தான் இன்றைக்கு அஹ்லுல் பைத்துகளாக முஸ்லிம்களால், மூமின்களால், இமாம்களால், அறிஞர்களால் பார்க்கப்படுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இப்போ இந்த அஹ்லுல் பைத்துகளை குறித்து அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்றான் பாருங்க. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. நாயகமே, நீங்க உங்க உம்மத்திடத்திலும் சொல்லிவிடுங்கள். உங்க உம்மத்தை பார்த்து சொல்லுங்க, உம்மத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சிருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகங்கள் இருக்குதே, அது ஒரு பெரிய பட்டியல். அற்புதமான தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்திற்கு அவங்க இல்லைன்னா எதுவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னா எதுவும் இல்லை. எதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை, சுத்தம் ஒன்றும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், கடல்களை படைத்தான், நதிகளை படைத்தான், ஆறுகளை படைத்தான், மலைகளை படைத்தான், காடுகளை படைத்தான், நம்மையும் படைத்தான். எல்லாம் அவங்களுக்காகத்தான், அவங்களை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான். எனவே அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ரவுஃபுன் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய பெயரை சூட்டுகிறான். நாயகமே, நீங்க யாரு தெரியுமா? ரவுஃப். நீங்க யாரு தெரியுமா? ரஹீம். ரவுஃப் ரஹீம்ங்கிறது யாருடைய பேரு? அல்லாஹ்வுடைய பேரு. அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கு இல்லையா? அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கக்கூடிய பெயரை அல்லாஹ் யாருக்கு சூட்டுறான்? தன்னுடைய ஹபீப் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டி மகிழ்கிறான். நீங்க ரவுஃபாகும் ரஹீமாகும் இருக்கிறீர்கள் என்கிறான். அப்படிப்பட்ட ரவுஃப் ரஹீமாக இருந்து, என்ன ரவுஃப் ரஹீம்னா என்ன? இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு கருணை. நம்ம உம்மத்தில் உள்ள எல்லாரும் சொர்க்கம் போயிடணும். ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன், மூமீன்கள் அத்தனை பேரும் சொர்க்கம் போயிடணும்னு நீங்க பேராசை கொள்றீங்க. பெரும் ஆசை நாயகமே உங்களுக்கு இருக்கு. ஒருத்தர் கூட விடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாருமே சொர்க்கம் போகணும். என்ன ஆசை உங்களுக்கு? அதனால நீங்க ரவுஃபுர் ரஹீம், ரொம்ப கருணையாளர், கிருபையாளர் என்று அல்லாஹ் வாழ்த்தி சொல்லுகிறான். எனவே இந்த சமூகம் இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை லேசா நமக்கு தந்திக்கிறாங்கன்னு பாருங்க.
இந்த பள்ளிக்குள்ளே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். பள்ளிக்கு வெளியில் போட்டிருக்கு நவைத்து ஹாதல் மஸ்ஜித, நவைத்துல் இஅ்திகாஃப ஹாதல் மஸ்ஜித அப்படின்னு வெளியில் போட்டிருக்கு. இப்போ யாராவது மனசில் நினைக்க இல்லைன்னா இப்போ நீங்கள் நினச்சிக்கிடணும், நான் பள்ளியில் தரிபடுகிறேன் அல்லது பள்ளியில் இஅ்திகாஃப் செய்கிறேன், இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சரி தான், நீங்கள் பயானை கேட்டாலும் சரி, பயானை கேட்க இல்லைனாலும் சரி, தூங்கினாலும் சரி, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ தன்னுடைய உம்மத்திற்கு எல்லா வகைகளிலும் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் ஒதுவோடு இருக்கிறீங்களோ ஒது இல்லையோ, பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படி சும்மா உட்காந்து சாயிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூங்குறீங்க, பள்ளிவாசல் உள்ளே வந்துட்டீங்க, நவைத்துல் இஅ்திகாஃப ஹாதல் மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதிலே நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், சும்மா தமிழில் நினைச்சாலும் பரவாயில்ல, மஸ்ஜிதில் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டீங்க. இப்போ நினச்சிருப்பீங்க எல்லாரும், ஏற்கனவே செய்யலைன்னா இப்போ செஞ்சுருப்பீங்க. இப்போ அந்த நொடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது, நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை தன்னுடைய உம்மத்திற்கு எப்படிலாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறான் பாருங்கள், எப்படியெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பாத்ரூம் போறீங்களா, இடது காலை முதலாவது வைத்து போங்க, ரெண்டாவது வலது காலை வைங்க. பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்றீங்களா, முதல்ல வலது காலை வைங்க, ரெண்டாவது இடது காலை வைங்க. வீட்டுக்குள்ள போகிறீர்களா, கடைக்குள் போகிறீர்களா, மஸ்ஜிதுக்குள் போகிறீர்களா, வலது காலை முதலாவது வையுங்கள், இடது காலை ரெண்டாவது வைங்க. எந்த காலை வச்சா என்ன, உள்ள போக மாட்டோமா நம்ம? நான் கேட்குறேன், பள்ளிக்குள்ளே வரும்போது இடது காலை உள்ளே வச்சா உள்ளே போக முடியாதா? போக முடியும் தானே. பாத்ரூமுக்குள்ளே போகும்போது வலது காலை முன்னால் வச்சால் போக முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாடு, ஒரு கட்டுப்பாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்து அதற்கும் நன்மையை வழங்கினாங்க. பாத்ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நன்மை கிடைக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்க வச்சாங்க. அப்போ எவ்வளவு கருணை பாருங்க. என்னுடைய உம்மத்திற்கு எல்லா வகைகளிலும் நன்மைகள் வந்து சேர்ந்து 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 அவர்கள் எந்த வகையிலாவது சொர்க்கம் போயிடணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. ஹரீசுன் அலைக்கும், என்ன ஆசை உங்களுக்கு உங்க உம்மத்தின் மீது, அவர்களெல்லாம் சொர்க்கம் போய்விட வேண்டும் என்று எவ்வளவு கருணையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். லிக்குல்லி நபியின் தாவா, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் துவாவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். துன்யாவையும் கேட்கலாம், ஆகிரத்தையும் கேட்கலாம். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் துவாவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களுக்குமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஸ்பெஷல் துவாவை கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை கேட்டு முடிச்சிட்டாங்க. யாரும் பாக்கி வைக்கல, யாரை தவிர நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. நாளை மறு உலகத்தில் நான் சொன்னாங்க ஹபாத், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை ஒளிச்சு வச்சிருக்கிறேங்கிறாங்க. ஒரு பொருளை ஒளிச்சு வைப்போமா இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த துவாவை, ஸ்பெஷல் துவாவை ஒளிச்சு வைத்திருக்கிறேன். நாளை கியாமத்தில் என்னுடைய உம்மத்துக்கள் கஷ்டப்படும் பொழுது அங்க வந்து அந்த துவாவை நான் பயன்படுத்துவேங்கிறான். எந்த எந்த அளவுக்கு நான் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கும் இல்லை, அது நரகத்தினுடைய முதுகில் தானே போடப்பட்டிருக்கும், அது கூர்மையாக இருக்கும், அதை பற்றி நிறைய வருது. அதில் நடந்து போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் தடமாறுவான், அப்படி தடமாறி கீழே விழுந்தா நரகம்தான். அந்த மாதிரி போகும் பொழுது இந்த உம்மத்துக்கள் போகும்போது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய எண்டில் நிற்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஃபர்ஸ்ட்டில் போயிடுவாங்க, அப்படி மின்னல் வேகத்தில் போய் அங்கே நிற்பாங்க. நின்றுட்டு நம்ம கடந்து வந்தாச்சு சொர்க்கம் போகலான்னு போக மாட்டாங்க. அந்த பாலத்திலே நின்று கொண்டு தன்னுடைய உம்மத்துக்கள் வர்றது அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது தடமாறுறான், அப்படி இப்படி தடமாறுது, அசைறான், கீழே விழுந்துருவான் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், இறைவா அவனை ஈடேற்றி விடு, அவனை காப்பாற்றி விடுன்னு கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ கருணைன்னு யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம என்ன அன்பு வச்சிருக்கிறோம், அவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அப்படி அந்த இடத்துல நின்று சல்லிம் சல்லிம் சல்லிம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எவ்வளோ கருணையானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இவ்வளவு கருணையும் இவ்வளவு தியாகமும் இந்த உம்மத்திற்காக செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திடத்தில் என்ன கேட்குறாங்க? ஏதாவது கேட்டாங்களா? எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு அப்படி செய்யுங்க, அதை கொண்டு தாங்க, இதை கொண்டு தாங்கன்னு ஏதாவது கேட்குறாங்களா? அல்லாஹ் சொன்னான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் எதையும் கேட்க மாட்டேன்.
நான் இருக்கிற நாயமே உங்களுக்கு, நீங்கள் உங்கள் உம்மத்து இடத்துல எதையும் கேட்காதீங்க, ஆனால் ஒன்னே ஒன்றை கேளுங்க அப்படிங்கிறான். ஒன்னே ஒன்றை மட்டும் நீங்கள் கேளுங்க, வேற எதையும் கேட்காதீங்க. என்ன கேட்கணும்? இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பதை மட்டும் கேளுங்கங்கிறான் அல்லாஹ். குர்ஆன் தானே சொல்லுது. அப்போ ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தாரை நேசிக்கிறத நீங்கள் கேட்கணுங்கிறான் அல்லாஹ். நீங்கள் கேளுங்க நாயகமே என்று கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய குடும்பத்தை நேசிங்கன்னு கேட்குறான். அந்த ஹதீஸை பாருங்க. அத்திபு அவுலாதக்கும் அலா ஹிசாலி சலாசின், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்க, படிச்சு கொடுங்க. அத்திபு, கற்றுக் கொடுங்க, ஒழுக்க ரீதியாக அவர்களை உருவாக்குங்கள். உங்க பிள்ளைகளுக்கு அதை செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அலா ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பை கற்றுக் கொடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்க, என்னுடைய அன்பை கற்றுக் கொடுங்க, என் மேல அவங்க பிரியமா இருக்கணும். சஹாபிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு தகவலை பாருங்க. இந்த பிள்ளைகள்லாம் இந்த சஹாபியத்து பொம்பளைங்களாம் இருப்பாங்கல்ல, சஹாபியத்து பொம்பளை, சஹாபிகளினுடைய மனைவிமார்கள், எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியே பேசுறது. நம்ம பேசுகிறோமா பிள்ளைகள்கிட்ட? நம்ம வீடுகளில் ரசூலுல்லாஹ் பற்றி பேசப்படுதா? அவங்கள பற்றியே பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிள்ளைகள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகளுடைய கல்புல ரசூலுல்லாஹ் மீது பாசம் பொங்கிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ரசூலுல்லாஹ் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கணும், ரசூலுல்லாஹ் பார்க்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அம்மாவை விட்டு அம்மா ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க, குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குது, யூகேஜி படிக்குது, எல்கேஜி படிக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அப்படி போன அந்த புள்ள வரும்போது முதல்ல வீட்டுக்கு வந்தோடனே யாரை கேட்கும்? அம்மா இங்கே அப்படி கேட்குதா இல்லையா? வீட்டுக்கு வந்த உடனே யாரை கேட்கும்? அம்மா இங்கே, மம்மி எங்கே, மம்மின்னு படித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உம்மான்னு சொல்லி கொடுக்கணும். மம்மி கம்மியெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நல்ல பண்பாடு இல்லை. நமக்கு அம்மா சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அதை விட சிறந்தது உம்மான்னு சொல்லி கொடுக்கணும். உம்மது, உம்மு அப்படிங்கிறது தான் அரபு வார்த்தை. ஆனால் அம்மான்னு சொல்கிறது தமிழ் வார்த்தை, தப்பு இல்லை. சரி, அம்மாவை தேடுதா இல்லையா? வந்த உடனே அந்த குழந்தை யார் தேடுது? யார் இருந்தால் வீட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அம்மா இங்கே, அம்மா இல்லையா, அப்படி தான் குழந்தை கேட்குது. நம்ம வீட்லேயும் பார்க்குறோம், நாங்களாம் இதை பார்க்க தான் செய்கிறோம். அப்போ தாயின் மீது அவ்வளோ பெரிய பாசம் கொண்டிருக்கிறது. சஹாபிகளினுடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்யும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் எங்கேன்னு கேட்கும். சஹாபியத்தினுடைய பிள்ளைகள்லாம் ரசூலுல்லாஹ் எங்க, ஐன ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ் பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க வாப்பா, என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அத்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? தங்களுடைய பெற்றோருக்கு கட்டளையிடும் ரசூலுல்லாஹ் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு ரொம்ப தூரமாக போனது தபூக்குக்கு தான் போனாங்க. தபூக் யுத்தம், சிரியா பகுதி, அது அந்த பகுதிக்கு தான் என்ன செய்கிறாங்க? மதீனா விட்டு ரொம்ப தூரம் வெளியில் போயிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் போனதில்லை, அதுதான் ரொம்ப தூரம். என்ன ஆச்சு தெரியுமா? மதீனாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவங்களுடைய அம்மாமார்களை பாடாப்படுத்திடுச்சு. ரசூலுல்லாஹ் எங்கே, ரசூலுல்லாஹ் எங்கே, ரசூலுல்லாஹ் எங்கே, எவ்வளோ அன்பு படித்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை வந்துடுவாங்க வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க, அவங்களால முடியலை. சில பிள்ளைகள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்காம நாங்கள் சாப்பிட மாட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் தூங்க மாட்டோம். என்ன மாதிரி அப்படி துடித்து போனார்கள். அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்துவதற்கு பாடாய்பட்டு போனார்கள் தாய்மார்கள், சஹாபியத்துகள். எப்படா வரமாட்டாங்கன்னு துடிச்சிட்டே இருந்தாங்க. அவங்களும் தேடுறாங்க, ஆனால் அவங்களாம் கொஞ்சம் பக்குவப்பட்டவங்கனால இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளால் இருக்க முடியல, பிள்ளைகளால் இருக்க முடியல. இப்போ நம்ம பிள்ளை இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம மகள் இருக்கிறா, மகன் இருக்கிறாரு, வெளியில் போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, கவலையாக இருக்க தானே செய்யும், பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறது. ஆனால் பொறுமையாக இருந்துக்கிறோமா இல்லையா? ஆனால் ஒரு அம்மாவை அந்த குழந்தை பிரிஞ்சுதுன்னு வைங்க, இருக்குமா? அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அதை விட அதிகமாக இந்த குழந்தைகள் எல்லாம் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, அத்தா வீட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தைகள் கேட்டதெல்லாம் என்ன? ரசூலுல்லாஹ் எங்கே, எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு. கடைசியில் இவங்களுக்கெல்லாம் முடியாமல் போயிடுச்சு, முடியல.
ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிச்சு. மதீனாவுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு மதீனாவுக்கு வந்துடுவோன்னே, நாளைக்கு வர்றாங்கப்பா ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னொடனே குழந்தைகளுக்கெல்லாம் சந்தோஷமாக தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் வராங்க, ரசூலுல்லாஹ் வராங்க, ஒரே கொண்டாட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க பிள்ளைகள்லாம். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் தான் ரசூலுல்லாஹ் பார்க்கணுன்றே எழுந்திருக்கிறாங்க. எழும்போதே அதுதான் சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி எல்லா தாய்மார்களும் இருக்கிறவங்கலாம் என்ன செய்ய, குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போய் மதீனாவினுடைய எல்லை வரை போய் நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறது. அப்படி எல்லையில் போய் நிற்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து ஒட்டகத்தில் குதிரையில் சஹாபிகளோடு வர்றாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், கருணையாக இருப்பாங்க. எப்பவும் மதீனா ஷரீஃபுக்குள்ளே வரும் பொழுது ஸ்வீட்டோடு தான் வருவாங்க. உள்ள பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு இது ஒரு சுன்னத்து. நாம் வெளியூருக்கு போனால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு போகணும்? இனிப்புகளை வாங்கிட்டு போகணும். இது சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் படிக்கணும், செய்யணும். என்ன வந்துட போகுது ஸ்வீட்டுக்கு? ஒரு 50 ரூபா வருமா, 100 ரூபா வருமா? நீங்கள் 50 ரூபா ரசூலுல்லாஹ் இதை செஞ்சாங்கன்னு நீங்கள் செஞ்சீங்க, அது இபாதத், அது வணக்கமாயிடும். அதற்கு உங்களுக்கு கூலி தவாபு. அது 5 கோடி ரூபாய் அல்ல தருவான். அருமையானவர்களே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் குழந்தைகள்லாம் நம்மளை தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஸ்வீட்டோடு வர்றாங்க. அவ்வளோதான். கண்டதும் அந்த குழந்தைகளை கண்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலேருந்து கீழே இறங்கிட்டாங்க. அவ்வளோ குழந்தைகள் யாரும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம், யாரும் சொல்ல ஓடி வருது. எல்லாம் மொச்சிக்கிட்டு அந்த தேன் அடைய மொச்ச மாதிரி, தேனீக்கள் மொச்சிக்குமா இல்லையா, அந்த மாதிரி மொச்சு போய் நிற்கிறாங்க, சூழ நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து சரி வாங்க எல்லாரும் மதீனா ஷரீஃப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் நாயத்தை கூப்பிட்டு, இந்த பிள்ளையை நீங்கள் தூக்குங்க, தூக்கி வச்சுக்கோங்க, உங்கள் ஒட்டகத்தில் ஏற்றிக்கங்க. உமரே ரலியல்லாஹு தஆலா இந்த பிள்ளையை நீங்கள் தூக்கிக்கங்க, நீங்கள் இந்த பிள்ளையை தூக்குங்க. ஒவ்வொரு சாபிகளையும் ஒவ்வொரு பிள்ளையை தூக்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பிள்ளையை தூக்கிக்கிட்டாங்க. தூக்கிக்கிட்டு ஒட்டகத்தில் வர்றாங்க. ஆள் இப்படி பிள்ளைகளை கையில் வச்சுருக்கிறாங்க. எல்லாருடைய கையிலையும் ஆளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. எல்லாம் இப்போ என்ன கருணை நீங்கள் பாருங்கள். இதில் பெரிய வேடிக்கை இனிமே தான் இருக்குது, கிளைமாக்ஸே இனிமே தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போகிறாங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒட்டகத்தில் இப்படி வர்றாங்க. அவங்க கையில் ஒரு புல்லை இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலையும் ஒரு புல்லை இருக்குது. இப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய புல்லை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிள்ளையை பார்த்து சொல்லுது, டேய் அது சொல்லுது, டேய் நீ அபூபக்கர் சித்திக் நான் என் கையில் தான் இருக்கிறான், நான் ரசூலுல்லாஹ்வோட கையில் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தை எப்படி இருக்குது பாருங்க. நீ யார் கையில் இருக்கிறா? நீ அபூபக்கர் சித்திக் நாயத்து கையில் தான் இருக்கிறான், நான் இருக்கிறது யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யுது சொல்லுதுன்னு சொன்னால், எந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த மஹப்பத், அல்லாஹ் அந்த மஹப்பத்தை நம்முடைய நெஞ்சங்களிலும் நம் சந்ததிகளினுடைய நெஞ்சங்களிலும் நிறைவாக தருவானாக. அருமையான பிள்ளைகளே, ஆக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன? அலா ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் மீது மஹப்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது என்ன? ஒஹுப்பி அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தாரின் மீது மஹப்பத் வைக்கிறது. எவ்வளவு தெளிவான ஹதீஸ். குடும்பத்தாரின் மீது நீங்கள் நேசம் வைக்கணும். இந்த ரெண்டாவது அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், கேட்க சொல்லிட்டான், குடும்பத்தாரை நேசிக்கணும், நீங்கள் கேளுங்க நாயகமேங்கிறான். குடும்பத்தாரை நேசிப்பது என்பது எல்லா இமாம்களும் எழுதுனாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை நேசிப்பது ஒஹுப்பி ஆலி பைத்தின் நபியி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாஜிபுன், ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை நேசிப்பது என்பது வாஜிபு என்று எல்லா இமாம்களும் எழுதுறாங்க. அல்லாஹ் அந்த நேசத்தை நம்முடைய நெஞ்சங்களிலே நிறைவாக தருவானாக. அப்ப ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அஹ்லு பைத்தை நேசிக்கிறது. மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டா, அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதின் மீது மஹப்பத். அப்போ 3 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதை பாருங்க. இன்னைக்கு 3 விஷயம் சொல்லியாச்சா. ஒன்று ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத்து, ரெண்டாவது அஹ்லுல் பைத் மீது மஹப்பத்து, மூணாவது குர்ஆன் ஓதுவதின் மீது மஹப்பத். 3 சொல்லியிருக்கிறாங்க. இந்த குர்ஆன் ஓதுவதின் மீது மஹப்பத்தை எத்தனாவது சொல்லியிருக்கிறாங்க? 3ஆவதாக சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள்.
இப்போ அவன் வஹாபியாக இருந்தால் என்ன செய்வான், ஃபஸ்ட்டு தான் அதை சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு கிடப்பான். ஃபஸ்ட்டு அது இவன் படித்து கொடுப்பான், ஃபஸ்ட்டு அதை சொல்லியிருக்கணுண்டு. இல்லை, அதனால தான் இந்த குழப்பம் வருது. இந்த குரானுக்கு கண்டபடியெல்லாம் விளக்கம் கொடுக்குறானா இல்லையா, வாயில் வந்த விளக்கம்லாம் வருதா இல்லையா. அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தும் அஹ்லுல் பைத்துகள் மீது மஹப்பத்தும் இருந்தால் குரானுக்கு தப்பாக விளக்கம் கொடுக்க மாட்டான், பயப்படுவான். அதனால தான் ரசூல் முதல்ல தன்னை சொன்னாங்க, ரெண்டாவது அஹ்லுல் பைத்து சொன்னாங்க, மூணாவது குரான் ஓதுறத சொல்றாங்க. குரானுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். குரானுக்கு ஈடாக இன்னொன்று இருக்கா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முஅஜிஸாத்துகள் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ஒரே முஅஜிஸத் என்னதான்? குரான் தான். அதற்கு ஈடு இணையாக இன்னொரு முஅஜிஸத் இல்லை. அந்த குரானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொல்றாங்க அதை ஓதுறத. ஏன் அப்படின்னா, முதல்ல பேலன்ஸை நீ சரியா வச்சுக்கோ, ஃபவுண்டேஷனை சரியா வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும், அவர்களுடைய அஹ்ல் பைத்துகளை நேசிக்கணும். நேசித்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய், குரானை ஓது, குரானுக்கு விளக்கம் கொடுக்க. இப்போ கரெக்டாக இருக்கும். பாதை கரெக்டாக இருக்கா இல்லையா? அந்த கோப்பை வச்சு பார்த்தா தான் அது தெரியும். அந்த கோப்பை வச்சு பார்த்தா தான் அதை என்ன செய்யும், அது தெரியும். எக்ஸ்ரே வழியாக பார்த்தா தான் அந்த உடம்புக்குள்ளே அந்த எலும்புலைக்குள்ளே என்ன இருக்குது, பிரச்சனை இருக்கான்னு அதை பார்க்கணும், அல்லது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த கோப்பை வச்சு பார்க்கணும். நான் என் கண்ணாடி வச்சு பார்த்தா தெரியும்னு சொல்ல முடியும், தெரியுமா? எக்ஸ்ரே உடலில் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பை பற்றி பிரச்சனை இருக்குது தெரியுமா? குடலில் இருக்கிற பிரச்சனை நம்ம போட்டுருக்கிற கண்ணாடியில் பார்க்க முடியுமா? அந்த எக்ஸ்ரேலையும் கண்ணாடி தான் இருக்குது, ஸ்கேன்லையும் கண்ணாடி தான் இருக்குது. அந்த கண்ணாடியை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி குரானுக்கு நீங்கள் விளக்கம் சொல்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில் விளக்கம் சொல்ல வேண்டும்? மஹப்பத்து ரசூல், மஹப்பத் அஹ்லுல் பைத். இந்த ரெண்டு அடிப்படையில் விளக்கம் ஞானம் இருக்கும்போது அந்த அடிப்படையை வைத்து நீங்கள் விளக்கம் சொன்னால் மட்டும்தான் அந்த விளக்கம் சரியாக இருக்கும் என்பதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக அவங்க சொன்னாங்க. இப்போ பாருங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் இருக்கிறாங்க. மெம்பரில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இன்னி தாரிக்குன் ஃபீக்குமுஸ் ஸகலைன், நான் உங்களிடத்திலே ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு போகிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம். இன்னொன்று வஇத்ரதி அஹ்லு பைத்தி, இன்னொன்று என்னுடைய அஹ்லுல் பைத்தை நான் விட்டுட்டு போகிறேன். இன்னொன்று ஒரு சுன்னத்தின்னு ஒன்று இருக்கா? இருக்கு. சுன்னத்தின்னு இருக்கா? நான் குரானையும் விட்டுட்டு போகிறேன், என்னுடைய சுன்னாவையும் விட்டுட்டு போகிறேன்னு இருக்குதா? இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட வலிமையான அதையும் நாம் சொல்லுவோம். அதையும் நம்ம சொல்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை பேணும் நம்ம பேசுகிறோமா இல்லையா? பாத்ரூம் போகும்போது இடது காலை வச்சு போகணும்னு சொன்னோமா இல்லையா? வீட்டுக்குள்ளே மஸ்ஜிதுக்குள்ளே கடைக்குள்ளே போகும்போது வலது காலை வச்சுட்டு போகணும்னு சொன்னோமா இல்லையா? அதெல்லாம் என்னது? சுன்னத்து தான். பள்ளிக்குள்ளே நீங்கள் அமரும்போது இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமருங்கள்னு சொன்னோமா இல்லையா? இதெல்லாம் சுன்னாதான். அதையும் சொல்கிறோம். ஆனால் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அதை சொல்ல மாட்டாங்க. அஹ்லுல் பைத் சொல்கிறாங்களா, நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். ஒன்று என்னது? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தை விட்டு செல்கிறேன். இன்னொன்று வஇத்ரதி அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்தை நான் விட்டு செல்கிறேன். மா இன் தமஸ்ஸக்தும் பிமா, நீங்கள் பிஹிமா, அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் லம் ததில்லு அபதா, ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீங்க. அப்போ குரானையும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு குரானினுடைய வழியிலையும் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாராகிய அஹ்லுல் பைத்துகளினுடைய வழியையும் நீங்கள் பற்றி பிடிப்பீர்களேயானால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது எங்கே வச்சு சொல்கிறாங்க? மதீனா ஷரீஃபிலிருந்து மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு ஒரு பயணம் போகும்போது ஒரு இடத்துல தொழு வச்சு ஒரு மெம்பரில் ஏறி நின்று அவங்க என்ன செய்கிறாங்க, அது ஹம் என்று அந்த இடம், அந்த இடத்துக்கு என்ன பெயர்? ஹம் என்று பெயர். அந்த இடத்துல வச்சு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆனா பஷருன், நான் ஒரு மனிதன், யூஷிகு ஐ யஅதியனி ரசூல ரப்பி ஃபஅஜப்து அல்லது ஃபஉஜீப, என்னிடத்துல மலக்குல் மௌத் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. நான் ஒரு மனிதர். ஆனால் பஷருனுக்கு என்ன செய்கிறாங்க, சில பேர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? சாதாரண மனிதன் ஒரு விளக்கம். இப்படி ஒரு விளக்கம் எங்கேயாவது இருக்கா? சாதாரண மனிதர்னு எங்கேயாவது யாராவது விளக்கம் சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர்,
நான் ஒரு பஷர் என்று நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு மனிதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க சொல்லுங்கங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மலக்கு இல்லை, நான் ஜின்னு இல்லை, நான் மனிதர் தான். ஆனால் சாதாரண மனிதனா? யூஹா இலைய, வஹி அறிவிக்கப்படக்கூடிய மனிதர், அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய நான், அல்லாஹ்வினுடைய நேரடியாக கான்வகேஷன் பண்ணக்கூடிய ஆள் அவங்க. அப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய நான்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு சாதாரண மனிதர்னு என்ன செய்வான், பேசுவான். இப்போ நான் அதை விமர்சிக்கிறதுக்கு வரல, நம்ம சில விஷயங்களை விளங்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ ஹம்முங்கிற இடத்துல அவங்க எழுந்து சொன்னாங்க, எனக்கு நானும் அல்லாவை நெருங்கக்கூடிய சந்திக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது, எனவே நான் உங்களுக்கு 2ஐ விட்டு செல்கிறேன். எனக்கு பிறகு நீங்கள் அதை சரியாக பிடிச்சிட்டீங்கன்னா குர்ஆனை பிடிச்சிக்கங்க, என்னுடைய அஹ்ல் பைத்தை பிடிச்சிக்கங்க, ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பல ஹதீதுகளிலே நம்ம பார்த்துருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்படி அஹ்லுல் பைத்துகளினுடைய சிறப்பை குர்ஆனும் பேசுகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்தது, இந்த சதக்கா ஜகாத் இவைகள் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அஹ்லுல் பைத்துகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஹதீதுகளில் தெளிவாக இருக்குது. இன்ன சதக்கத லா தம்பகி லி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் சொல்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தாருக்கு சதக்கா சரி வராது, அவங்களுக்கு சதக்கா தர்மம் செய்யாதீங்க, அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்காதீங்க. இன்னமாஹி அவுசாஹுன்னாஸ், அந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த ஜக்காத்துங்கிறது என்ன தெரியுமா? மக்களினுடைய அழுக்குங்கிறாங்க, மக்களினுடைய அழுக்கு. இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபா வச்சிருக்கிறார், 1 கோடி ரூபா வச்சிருக்கிறார். இதில் ஜக்காத் எவ்வளோ கொடுக்கணும்? 2.5 லட்சம் ரூபா கொடுக்கணும். 2.5 லட்சம் ரூபா அவர் கொடுத்துட்டாரு, தனியாக ஒதுக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய இந்த 97.5 லட்சம் ரூபாயும் பரிசுத்தம், சுத்தமாயிடும். ஏன்னா அழுக்க நீக்கியாச்சா இல்லையா? இப்போ சட்டை போட்டுருக்கிறோம், சட்டை நல்ல வெள்ளை சட்டை தான், நல்லா தான் இருக்குது, அதில் அழுக்கு படிஞ்சிருச்சு, கழுகிட்டா இந்த அழுக்கு போயிடும் இல்லை? அதே மாதிரி இந்த பணம் நல்ல பணம் தான், அதில் அழுக்கு படிஞ்சு போயிருக்குது. அந்த 2.5% நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அது என்னதாகிடும்? இந்த 97.5% 97.5 லட்சம் ரூபாயும் என்னதாக ஆகிடும்? பரிசுத்தமாகிடும். சரி, இது இதை விட்டு போயிடுச்சு. யார் கையில் நீங்கள் கொடுத்தீங்களோ அவங்க கையில் போய் சேரும் பொழுது அது அவங்களுக்கு பரிசுத்தமாகிடும். நல்லா கவனிக்கணும், அது அழுக்கு தான், அந்த அழுக்கு அவங்களுக்கு என்னது, அவங்க கையில் போய் சேர்ந்தால் அது அவங்க கையில் அவங்க பரிசுத்தமாயிடும். ஆனால் அந்த அழுக்கு கையில் போய் சேர்ந்தால் பரிசுத்தமாகிவிடும் என்று இருந்தாலும் அது அழுக்கு தானே, அதை என்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதில் இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு விளங்குறோம். அல்லாஹ்வே சொல்கிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, உங்களை விட்டும் அழுக்கை அகற்றி ஒயுத்தஹீரக்கும் தத்ஹீரா, அஹ்லுல் பைத்துகளை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரே உங்களை பரிசுத்தப்படுத்துவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி காட்டியிருக்கிறான். இப்போ நீங்கள் பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்திலேயே ரொம்ப டாப் சஹாபி யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இதில் மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப உயர்ந்தவங்க யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அத்தகைய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். சத்தியம் விட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, யாருடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், லகராபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபத்தி, என்னுடைய கராபத்தை நான் நேசித்து சேர்ந்து இருப்பதை விட ரசூலுல்லாவினுடைய குடும்பத்தை நேசித்து சேர்ந்து இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அதுதான் எனக்கு மேலானது, அதுதான் எனக்கு அதிக விருப்பமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்களே, அவங்க ஒரு பெரிய மேதை,
அவங்களுடைய அறிவையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய அறிவு இருக்குதே, அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஞானத்தை கொட்டி கொடுத்துருக்கிறான். எல்லா இமாம்களும் அப்படி தான். இமாம் ஷாஃபி திகைக்க வைக்கக்கூடிய அறிவுக்கு சொந்தக்காரங்க. இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் அவங்கள பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாஃபி மதஹப்னு அடிப்படையில் எத்தனை கோடி பேர் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பல கோடி பேர் இருக்கிறாங்க. அதிகமானது பேர் யாரை பின்பற்றுறாங்க? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவை எடுத்துக்கிட்டால் ஷாஃபிகள் தான், மலேசியாவை எடுத்துக்கிட்டால் ஷாஃபிகள் தான், சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டால் ஷாஃபிகள் தான், நீ ஈஜிப்டை எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் ஷாஃபி. இப்படி பல கோடி மக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றுறாங்க. எவ்வளவு நன்மைகள் இமாம் ஷாஃபிக்கு போய் சேரும் இல்லையா? ஆனால் அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்க சொல்கிறாங்க, நாளை மறு உலகத்தில் நான் ஒரு விஷயத்தை தங்கரியம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் அருளை பெறுவதற்கு, சொர்க்கம் நுழைவதற்கு நான் ஒரு விஷயத்தை தங்கலம் பண்ணி வச்சிருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? நான் அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கிறேன். அந்த ஒன்றை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன்? சொர்க்கம் போயிடுவேங்கிறாங்க. யார்? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபியினுடைய அறிவு என்ன? அவர்களுடைய இபாதத்து என்ன? 55 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. சின்ன வயசு 55 வயசுல மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியவர்கள், மிகப்பெரிய அறிவாளிகளை உருவாக்கினார்கள், ஆற்றல் மிகுந்தவர்களை உருவாக்கினவர்கள். அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி என்னுடைய நம்பிக்கை அஹ்லுல் பைத்துங்கிறாங்க. நான் அவங்கள நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு நேசிக்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ் நேசிக்க சொல்லிட்டான், நான் நேசிக்கிறேன். என்னுடைய அந்த நேசம் என்னை காப்பாற்றுங்கிறான். ஏன் அந்த இல்மு காப்பாற்றாதா? அவங்க செஞ்ச ஹிதுமத்து காப்பாற்றாதா? அவங்க செய்த பணிகள் காப்பாற்றாதா? குரானுக்கு எவ்வளோ பெரிய ஆய்வுகளை செஞ்சிருக்கிறாங்க, ஹதீதுகளை எவ்வளோ பெரிய ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களை காப்பாற்றாதா? காப்பாற்றும். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக அவர்கள் கருதியது எது என்றால் அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிப்பதைத்தான் மிகப்பெரியதாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, பக்கத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அஹ்லுல் பைத்தான ரசூலுல்லாஹுடைய சாச்சா. அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுஸ்கியனா. இறைவா, மழை இல்லாத சமயத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து நாங்கள் உன்னிடத்தில் வசீலா தேடினோம். யா அல்லாஹ் மழையத்தா அப்படின்னு நாங்கள் கேட்டோம், நீ மழையை தந்தா. இப்போ நாங்கள் ஒயின்னா நதவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வைத்து வசீலாவா கேட்குறோம், எங்களுக்கு மழையத்தா அப்படின்னு கேட்டபோது ஃபயுஸ்கௌன மழை பொழிந்தது அப்படின்னு ஹதீதுகளில் இருக்கு. இப்போ இதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க தெரியுமா? பாருங்கள், குதரத்தான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சுருப்பான். அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்தாங்க, அப்போ அவங்கள வச்சு என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க, வசீலா தேடினாங்க, அப்போ மழை வந்தது. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வச்சு கேட்கல, ஹயாத்தாக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்டாங்க, மழை வந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வசீலா தேடலாங்கிறத அங்கீகரிச்சுட்டானா? ஓகே தானே? இப்போ வசீலா, அப்போ வசீலா இருக்கும், நீ சொல்கிறதே இருக்கட்டுமே, நீ சொல்கிறதே இருக்கட்டும். அப்போ வசீலா தேடினான் தானே ஹதீது வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ வசீலா என்பது கூடும் என்பதை நீயே அறியாமல் சொல்லிட்டான். அல்லாஹ் அவன் வாயாலேயே சொல்ல வச்சுக்கிறான் பாருங்க. இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகும் அவர்களை கொண்டு, நல்லடியார்களை கொண்டு, அன்பியாக்களை கொண்டு, அவுலியாக்களை கொண்டு வசீலா தேடலாம் என்பதற்கு நிறைந்த ஆதாரங்கள் இருக்கு. அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதை நிறைய பேசலாம். இப்போ நான் அதை பேச வரல, ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வந்தேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால அவங்கள முற்படுத்தினாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டால் மழை வராதா? இல்லை கேட்குறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டால் அல்லாஹ் மழை தர மாட்டானா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இன்னல்லாஹ ல யன்திகு அலா லிசானி உமர், உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான்ங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில சமயங்களில் வந்து, யார் சொல்லலாம், இந்த சட்டம் இப்படி தான் நல்லா இருக்குமே, அப்போ தான் மார்க்க சட்டங்கள் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்குது.
மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் இருந்தாங்க. நபின்னு பிரகடனப்படுத்தினதுக்கு பிறகு 40 வருஷத்தில் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தினாங்க. 53வது வயசு வரைக்கும் அங்கே இருந்தாங்க. 13 வருஷம் இருந்தாங்க. பெருசாக சட்டங்கள்லாம் அங்கே கிடையாது. அங்கே நான் இறைவணக்கம் இறைவணக்கம் தக்குவாங்கிறத பற்றி தான் அல்லாஹ் பேசுவான். அந்த ஆயத்துக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், சட்டங்கள் அதில் இருக்காது. எப்போ சட்டங்கள்லாம் வந்தது? மதீனா ஷெரீஃப் வந்ததுக்கு பிறகுதான். இப்போ ஒரு நிதானமான நிலை ஏற்பட்டது. மக்கள் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு சட்டங்கள் தேவை. எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி தொழணும், எப்படி பேசணும், யாரை கல்யாணம் முடிக்கணும், யாரை கல்யாணம் முடிக்கக்கூடாது, வருதா இல்லையா? எல்லா சட்ட திட்டங்களை எப்படி உதவி செய்யணும், தண்ணி இல்லைன்னா எப்படி தயமம் செய்யணும், தலாக்கு சொன்னால் அவர்களை மீட்டலாமா, அதனுடைய இத்தாவினுடைய காலம் என்ன, ஒருவர் மரணித்து போய்விட்டால், ஒரு ஆண் மரணித்து போய்விட்டால் அந்த பெண் அவருடைய மனைவி எவ்வளோ காலம் இத்தா இருக்கணும், எந்த ஆடைகளை அணியலாம், எதை அணியக்கூடாது, ஆண்களுக்கு எது ஹராம், எது ஹலால், பெண்களுக்கு எது ஹலால், எந்த உணவை சாப்பிடலாம், எந்த உணவை சாப்பிடக்கூடாது, எந்த வியாபாரம் ஆகமானது, எந்த வியாபாரம் ஆகாதது, நீங்கள் எப்படி அதனுடைய லாபத்தை தேடலாம், வட்டி எப்படி ஹராமாகிறது என்பதெல்லாம் சட்டங்கள் எல்லாம் மதீனா ஷெரீஃபில் வந்து இறங்கினது தான். இப்போ அப்படி சட்டங்கள் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்லுவாங்களாம் சில சமயங்களில், யாரை சொல்லலாம், இந்த சட்டம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு ஆலோசனை, இந்த சட்டம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இதற்கு ஒரு சட்டம் இப்படி வந்தால் நல்லா இருக்குமேம்பாங்க. அடுத்த நாள் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சிருவான். ரசூலுல்லாஹ்வே ஆச்சரியப்படுவாங்களாம். அதை தான் சொன்னாங்க, இன்னல்லாஹ ல யன்திகு அலா லிசானி உமர், உமரினுடைய நாவில் ரலியல்லாஹு தஆலா உமருடைய நாவிலே அல்லாஹு தஆலா பேசுகிறான் அப்படின்னு சொன்னால். இன்னொரு கட்டத்தில் ஒன்று பாருங்கள், ஒரு தடவை சஹாபிகள்லாம் உட்காந்து ஒரு இடத்துல பள்ளிவாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் உமர் ரலியல்லாஹு தானே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அப்போ ஷைத்தானை பற்றி உண்டான ஒரு பேச்சு வந்தது. ஷைத்தான் மக்களை எப்படியெல்லாம் கெடுக்கிறான், எப்படியெல்லாம் நாசமாக்குறான் அப்படிங்கலாம் நிறைய வரலாறுகள் இருக்குது. அவன் லேசானவன் இல்லை, இந்த ரத்தத்தில் கலந்து ஓடிடுவான். இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ர தமி மினல் இன்சான், ரத்தத்தோடு கலந்து ஓடக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மனுஷன் ஒரு பயணம் போகிறார், கையில் ஒரு பொதியை வச்சுக்கிட்டு ஒரு பேக்கை வச்சுருக்கிறார். ரொம்ப தூரம் நடந்து 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 வந்து டயர்டாயிட்டார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு போனாமன்னா ஒரு சுவர், அந்த சுவருக்கு உடைய அடியில் அந்த சூரிய வெளிப்பட்டு அப்படி நிழல் விழுது, சுவரினுடைய நிழல் இருக்குது. அந்த சுவருக்கு கீழே அவர் என்ன செஞ்சிட்டார், போய் படுத்துட்டு பேக்கை தலையில் வச்சுட்டு அப்படியே படுத்து நல்லா தூங்குறார். அப்படி தூங்கும்போது ஒரு திருடன் வர்றான். திருடன் வந்து சடான் அவர் பேக்கை பிடிக்கிட்டு ஓடிட்டான். இவர் பதறி எழுந்து கள்ளன் திருடன் திருடன் இருக்க அவனுக்கு பின்னாலே ஓடுறார் அந்த பேக்கை பிடிக்கிறதுக்கு. அதில் தான் சட்டை சாமான் பொருளாம் பணம்லாம் இருக்குது. அதை பிடிக்கிறதுக்கு வேகமாக ஓடுறார். இந்த திருடன் ரொம்ப தூரம்லாம் ஓடையில், இங்கேருந்து அங்கே ஓடி அங்கே நின்றுட்டான். இந்த ஆண்டு பேக்கை கொடுக்குறான். அவன் நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம், பிடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை, அங்கனக்குள்ள வேறு யாரும் இல்லை, ஓடி இருக்கலாம். ஆனால் அந்த திருடன் பெருசாலாம் ஓடையில் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பேக்குண்டு. அவர் பார்த்தார், என்னடா ஆச்சரியமாக இருக்குது, என்ன நீ எடுத்துகிட்டு வந்த ஓடுறாமல் திருப்பி எங்கிட்டே தர்றிய அப்படின்ட்டு. நான் திருட இல்லைப்பா, உன்னை காப்பாற்ற வந்தேன். என்ன காப்பாற்ற வந்தேன்? ஆமாம், நீ படுத்து இருந்த அந்த இடத்த பாரு அப்படின்னு சொன்னால் இப்போ திரும்பி பார்க்குறாரு, அந்த சுவர் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. நீ செத்து போயிருப்ப, நீ ஒன்றை தட்டி எழுப்புனு வச்சுக்கோ. சில பேர் நல்ல இந்த பாங்க இந்த தூக்கத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்களை போய் தட்டி எழுப்புனா அவங்க அடிச்சிருவாங்க, படாண்டு அடிச்சு விட்ருவாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? சில பேர் எழும்ப மாட்டாங்க. எவ்வளவு நான் எழும்புறேன், நான் ஒரு 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம். வீட்டில் பிள்ளைகளை எழுப்பும்போது பிள்ளைகள்லாம் சொல்லணும் இன்னொரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ். இந்த கூத்துலாம் நம்ம வீடுகள் நடக்குதா இல்லையா? அப்போ எழுந்திருக்காது. அதே போல் இவரை எழுப்ப காட்டியும் இவர் வந்து அடி எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொன்னால் எழுந்துடுறேன் அப்படின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த சுவர் விழுந்து இந்த 2 பேருமே செத்து போயிருப்பான். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், புட்டிக்கிட்டு ஓடி வந்தால் நீ ஓடி வந்துடுவே இல்லையா, அதை தான் நான் கோடி வந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னோடனே இவனுக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ சிந்தாப்பா உன்னுடைய பொருளை நீனை வச்சுக்க, எனக்கு வேணாம், உன்னை உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு. அப்போ அவன் கேட்டானா, நீங்கள் யார், என்னை இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறீங்களே? நான் யாருன்னு கேட்டால் நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாப்பா, நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போ. இல்லை சொல்லு, பரவாயில்லை, நான் தான் ஷைத்தான் இப்லீஸ் அப்படின்னா. இப்லீஸ் இப்படிலாம் நல்ல காரியம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானா, இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பித்தானான்னு? அப்படிலாம் இல்லை, நீ அதில் விழுந்து மௌத்தானான்னு வச்சுக்கோ, அந்த சுவர் விழுந்து நீ மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு ஷஹீதுடைய பதவி கிடச்சிரும்.
இப்போ நீ சாதாரணமாக செத்து போனோம், உனக்கு ஷஹீதுடைய பதவி கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை செஞ்சேன் நானும். அப்போ ஷைத்தான் வந்து எவ்வளோ பெரிய அவன் லேசான ஆள் இல்லை, அவன் எவ்வளோ கிளியனாக பண்ணிக்கிறான் பாருங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு நாள் தஹஜ்ஜுத் விட்டது இல்லையா. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் தூங்கிட்டாங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. ஃபஜ்ருடைய நேரம் வரப்போகுது, அதோட தஹஜ்ஜுடைய வக்து முடிஞ்சிடுமா இல்லையா. ஒரு ஆள் வந்து முஆவியா எழுந்திருக்கு இல்லையா, தஹஜ்ஜுத் தொழுகையில நேரம் ஆக போகுது அப்படின்னு எழுப்பி விட்டோன்னே டக்குன்னு அவங்க பதறி டக்குன்னு நினைச்சாங்க, உது செஞ்சு தஹஜ்ஜுத் 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த ஆளை யான் பாயப்படுத்து அவர் நிற்கிறார். யாருப்பா யாருண்டா, நான் என்னத்தை சொல்கிறது, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யார்? நான் இப்லீஸ், ஷைத்தான் அப்படின்னு. ஷைத்தான் தஹஜ்ஜுதுக்கெலாம் எழுப்பி விடுவானா, பெரிய ஆச்சரியமாக இருக்கப்பா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் இவ்வளோ காலம் ரசூலுல்லாவை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது காலத்திலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் கூட தஹஜ்ஜுதை விடலை, கரெக்டாக தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க. அப்படி தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஆள் இன்னைக்கு ஒரு நாள் தஹஜ்ஜுதை விட்டீங்கன்னு வைங்க, கதறி கதறி அழுது அல்லாஹ் நான் மறந்துட்டேனே என்னை மன்னிச்சிரு அழுவிங்க பாருங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா 1,00,000 தஹஜ்ஜுதுடைய நன்மையை தந்துடுவான். அது அவனுக்கு நீங்கள் அழுகுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஒன்னோட போனால் போயிட்டு போ, அந்த 1,00,000 கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை செஞ்சேன் நான். எனவே அவன் எவ்வளோ பெரிய ஆள். இப்போ அந்த ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க பாருங்க, ஷைத்தான் ஒரு வழியாக வரும் பொழுது அதே வழியில் எதிர்த்தாப்புல உமர் வந்தால் ரலியல்லாஹு தஆலா வந்தால் அவன் என்ன செய்வான், இன்னொரு பக்கத்தில் ஓடிடுவாங்கிறான். அவன் பயந்து, அப்போ ஷைத்தான் பயப்படுற ஒரே ஆள் யார்? உமர் ரலியல்லாஹு தெரியுதா இல்லையா. அந்த உமர் ரலியல்லாஹு அந்த பள்ளிவாசல் அந்த குழுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த ஷைத்தானை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு தடவை மதீனா ஷரீஃபினுடைய தெருவில் ஷைத்தான் நடந்து வந்திருக்கிறான். எதிர்த்தால் போல் ரசூலுல்லாவினுடைய தோழர் ஒருவர் நடந்து வந்திருக்கிறார். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. சந்தித்த போது இவன் ஷைத்தான் தான் அப்படிங்கிறது ரசூலுல்லாவுடைய தோழருக்கு தெரிஞ்சு போச்சு. 2 பேருக்கு சண்டை வந்துட்டு. சண்டை வந்தது. ரசூலுல்லாவுடைய தோழர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ஷைத்தானை கீழே தள்ளி குத்துன்னு குத்தி அடித்து அனுப்பிட்டான். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து சஹாபிகள்லாம் கேட்டாங்களாம், இதை செஞ்சது உமரே, உங்களை தவிர வேறு யாரும் இருக்காது அப்படின்னு கேட்டோன்னே அமைதி ஆகிட்டாங்க. அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தான் அடியை விட்டுருக்கிறாங்க ஷைத்தானுக்கு. இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ செஞ்சா அல்லாஹ் மழையை தருவானா இல்லையா? அவங்க யாரை வச்சு கேட்குறாங்க? அஹ்லுல் பைத்தை வச்சு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபிகள் எப்படிப்பட்ட வழியை காட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் நான் உதாரணத்தோடையே சொல்லிக்கிட்டு வர்றேன், நான் புரிய வேண்டும் என்பதற்காக. அப்போ இப்படிப்பட்ட அஹ்லுல் பைத்துகளை வைத்து சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? துஆ செஞ்சிருக்கிறாங்க, மழையும் கிடைச்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? ஒரு தீவானுல் அதா அப்படின்னு ஒரு ஏற்பாடு. தீவானுல் அத்தான்னு சொன்னால், இந்த யுத்த களங்களில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் முஸ்லீம்களுக்கு பங்கிடணும். எல்லாம் யார் யாருக்கு எப்படி பங்கிடணும் குர்ஆன் சொல்லுது, ஹதீதும் அதுக்கு சொல்லுது. முந்தைய காலத்தில் அந்த யுத்த களங்களிலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள் இந்த எதிரிகள்லாம் போட்டுட்டு ஓடுவாங்க இல்லையா, அடிப்பட்ட உடனே குதிரை, ஒட்டகம், பொருள், பணம், உணவு, ஆடை, கீட, ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிடுவாங்க. இதை என்ன செய்யணும்? எடுத்துட்டு அதை எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல இதை பற்றி விரிவாக பேசுகிறான். ஆனால் முந்தைய காலத்தில் இந்த கனிமத்து பொருள் யுத்த களங்களில் கிடைச்ச பொருளை யாரும் உபயோகிக்க கூடாது, எல்லாத்தையும் அப்படியே குவிச்சு வச்சிடணும். குறித்து வச்சோடனே வானத்திலிருந்து ஒரு நெருப்பு கீழே இறங்கி எல்லாத்தையும் கரிச்சு போட்டுட்டு போயிடும். இதான் முந்தைய நபிமாருடைய காலத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு தான் இது ஹலாலாக்கப்பட்டது. அப்போ அதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இப்போ நிறைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நிறைய பகுதிகளில் யுத்தங்கள் நடந்து கனிமத்து பொருட்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருந்தது, நிறைய குவியுது. அப்போ இந்த குவியக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் இது அஹ்லுல் பைத்துகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து சதக்கா இல்லை, ஜக்காத் இல்லை, இது அல்லாஹ் ரசூலுக்கு உள்ள ஒரு பங்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது அவங்களுக்குள்ள ஹக்கு, 5ல் ஒரு பங்கு அவங்களுக்கு ஒதுக்கிடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த இதில் வந்து முதல்ல என்ன செய்வாங்க, யார் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு பட்டியல்
அதுக்கு பேர் தீவானுல் அத்தான்னு பேர். அந்த தீவானுல் அத்தாவில் செய்தா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருடைய பேரை முதல்ல எழுதுறாங்க அப்படின்னு கேட்டால் அஹ்லுல் பைத்துடைய பேர் தான் முதல்ல எழுதுறாங்க. நான் இன்னொரு செய்தியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் சில விவரங்களை நான் பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் 4 நாள் நம்ம பேச இருக்கிறோம். உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, உங்களுடைய நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க. அருமையானவர்களே, இன்னொரு விஷயம் என்னென்னா, யுத்த களங்களில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த கனிமத்து பொருளை கால்நடையாக கீழே நின்று யுத்தம் புரிஞ்சால் அவங்களுக்கு இத்தனை பங்கு, ஒட்டகத்திலேயோ குதிரையிலோ நின்று யுத்தம் புரிஞ்சால் அவங்களுக்கு இத்தனை பங்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கம் நமக்கு சரியாது சொல்லுது, அதெல்லாம் சரி. இப்போ என்னென்னா, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அஹ்லுல் பைத்தில் உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவங்க. சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த செய்தியை, இதோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். அப்துல்லா இப்னு உமர், இப்போ யார் ஹலீஃபா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா. கனிமத்து பொருட்களை பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. இதில் 2 பேர் ஒரே வயசில் உள்ளவங்க. ஒன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இன்னொன்று இப்னு உமர், ஹலீஃபாவினுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த 2 பேரும் ஒரே வயசு தான், ஒரே கேட்டகரி. 2 பேருக்கும் சமமாக கொடுக்கணுமா இல்லையா? 2 பேரும் ஒரே கேட்டகரின்னு சொன்னால் 2 பேருக்கும் சமமாக கொடுக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனாருக்கு, இப்போ உதாரணமாக வைங்களேன், 100 தீனார் கொடுக்குறாங்க. தன்னுடைய மகனார் அப்துல்லாவிற்கு 100 தீனார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு 175 தீனாரோ 200 தீனாரோ கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒரே கேட்டகரி. கால்நடைனா கால்நடை, வாகனம்னா வாகனம். 2 பேரும் ஒரே வயசு, ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. இப்போ 2 நண்பர்கள் இருக்கிறாங்கப்பா, 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 பேருக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இதில் வந்துட்டாங்க. 2 ப்ரைஸ் ஒன்று போல் கொடுப்போமா இல்லையா? 2 பேருக்கும் ஒரே ப்ரைஸ் கொடுப்போமா இல்லையா? ஒரு குயிஸ் போட்டி நடக்குது, அவர் 50 மார்க் எடுத்துட்டார், இவர் 50 மார்க் எடுத்தார். என்ன செய்வீங்க? 2 பேரும் சமமாக தான். 2 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 2 செகண்ட் ப்ரைஸ் இன்னும் கொடுப்போமா இல்லையா? இப்போ 2 பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தன்னுடைய மகனுக்கு குறைய கொடுத்துட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், மகனார் கேட்குறாங்க, அத்தா ஹலீஃபா, நான் உங்கள் புள்ள, எனக்கு புள்ளைங்கிறதுக்காக கூட தர தேவையில்லை. நானும் இப்னு அப்பாஸும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நாங்கள் 2 பேரும் ஒரே கேட்டகரி, ஒரே அந்தஸ்து, ஒரே வயசு, எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் எனக்கு குறைய தந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, உண்மைதான், உனக்கு நான் குறைய தான் தந்திருக்கிறேன், அவளுக்கு கூட தான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்லோ, அவங்க அஹ்லுல் பைத்துலோ. நீ அஹ்லுல் பைத்தா? நீ எம்புள்ள, நீ உன்னுடைய அந்தஸ்து ஒன்று ரசூலுல்லாஹ் பிரியமாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். உமர் ரலியல்லாஹு மகனின் மீது அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். அப்துல்லா ரொம்ப நல்ல பிள்ளைன்னாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னாங்க. என்னதான் நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் நீ அஹ்லுல் பைத் இல்லைப்பா, நீ என்னதான் இருக்கிறா, நீ எம்புள்ள தான், நீ சஹாபி தான், உனக்குண்டான அந்தஸ்து எல்லா இடத்துல இருக்குது. ஆனால் அவங்க அஹ்லுல் பைத்தாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் இல்லையா, அதற்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்குதுன்னு உமர் ரலியல்லாஹு தானே சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு நாவலை யார் பேசுகிறா? அல்லாஹ் பேசுகிறான்னு ரசூல் சொன்னாங்க. இப்போ சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று. இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அங்கேருந்து வருவாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா உதுமான் ரலியல்லாஹு ஒட்டகத்தில் குதிரையில் அப்படி போவாங்க. 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து வர்றதை பார்த்த உடனே இந்த 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி கையை கட்டி நிற்கிறாங்க. இப்படி யார்? உமர் ரலியல்லாஹு அவர்களும் உதுமான் ரலியல்லாஹு கீழே இறங்கி அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போனதுக்கு தாண்டினதுக்கு பிறகு, அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு திருப்பி வாகனத்தில் ஏறி போகிறாங்க. ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவங்க அஹ்லுல் பைத்தாச்சே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்லோ அப்படின்னாங்களாம். உமர் ரலியல்லாஹு உதுமான் ரலியல்லாஹு. இவ்வளவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிள்ளையே உதுமான் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அவங்க அஹ்லுல் பைத்தில் வரல. ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு 2 மகளை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஆனாலும் அஹ்லுல் பைத்தில் வரல.
அஹ்லுல் பைத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக இரத்த உறவாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரும்பொழுது இவங்க என்ன செஞ்சிருவாங்களாம், ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிடுவாங்க, அல்லது குதிரையிலிருந்து 2 பேர் உமர் ரலியல்லாஹு தஆலா கீழே இறங்கிடுவாங்க, உதுமான் ரலியல்லாஹு தஆலா கீழே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அப்பாஸ் நாயகம் அங்கே போனதுக்கு பிறகு ஒட்டகத்தில் ஏறி குதிரையில் ஏறி போவாங்க. இப்போ சஹாபிகள் இப்போ இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னா நாமளும் அதை மாதிரி செய்யணுமா இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஆமீனும் கமா ஆமனன்னாஸ், நீங்கள் சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கிறான். நம்ம பார்த்து சஹாபிகள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்களோ அப்படி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து, அவர்களுடைய குடும்பத்தாரை அஹ்லுல் பைத்துகளை நேசித்து அவர்களுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். அப்படி நெருக்கத்தை பெறும் பொழுது அல்லாஹும் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ்வோடு அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறு உலகத்திலே ஆகிரத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. விஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.